குரல் பரதம் இணைந்து வழங்குபவர்கள் காளிமார்க் பவன்டோ, திலகராஜ் டெக்ஸ்டைல்ஸ், சிவகாசி. அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தானையன், அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தானையன். ஆதி பகவன் முதற்றே உலகென்று உணர வைத்தானையன், உணர வைத்தானையன். மலர்ந்தாயே மொழியின் வழியே வாழ்வின் உயர்வே குரலாய் பகிர்ந்தாயே. அறமும் பொருளும் அமுதாய் அளித்தாய், அறமும் பொருளும் அமுதாய் அளித்தாய். ஐயன் உனைத்தானே உருகியே உணர்ந்தோமே. தமிழே உயிரே உயிரின் உணர்வே குரலாய் மலர்ந்தாயே. ஜதியோடு உந்தன் குரல் நாடி தாளலயத்தோடு சதங்கைகள் ஒலிப்போமே. ஜதியோடு உந்தன் குரல் நாடி தாளலயத்தோடு சதங்கைகள் ஒலிப்போமே. குரலோடும் தமிழோடும் வளர்ந்தாலே உயரங்கள் தொடலாமே. குரலோடும் தமிழோடும் வளர்ந்தாலே உயரங்கள் தொடலாமே. புது புது விதியினை செய்வோம், புவி புவி புவிதனை வெல்வோம். புது புது விதியினை செய்வோம், புவி புவி புவிதனை வெல்வோம். குரலில் புலர்வோமே. தமிழே உயிரே உயிரின் உணர்வே குரலாய் மலர்ந்தாயே. குரல் பரதம் இணைந்து வழங்குபவர்கள் காளிமார்க் பவன்டோ, திலகராஜ் டெக்ஸ்டைல்ஸ், சிவகாசி. ஒரு மனிதனின் வாழ்க்கையில் எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்கின்ற வாழ்க்கை தத்துவங்களை மிக எளிமையாக நமக்கு எடுத்து கூறியது திருக்குறள். திருக்குறளின் ஒவ்வொரு அங்கங்களிலும் இருந்தும் நம் மனித வாழ்க்கையினுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கக்கூடியதாகத்தான் அக்குறள்கள் நமக்கு அமைந்துள்ளது என்றே சொல்ல வேண்டும். அதிகாரம் செய் நன்றி அறிதல். குறள் எண் 110. என் நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம், உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகர்க்கு. என்னன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம்,
கொன்றார்க்கும் உய்வுண்டா என் நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டா உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகற்கு உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகற்கு என் நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டா உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகற்கு உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகற்கு என் நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகற்கு என்கின்ற அற்புதமான குறள். ஒருத்தர் செய்த உதவியை மறப்பது அப்படிங்கிறது வேறு, நன்றி கொள்வது என்பது வேறு. நன்றி மறப்பது, நன்றி கொள்வது. வள்ளுவர் அதிலேயே 2 வேறுபாட்டை இந்த திருக்குறள்ல மிக தெளிவா நமக்கு காட்டுகிறார். நன்றி மறக்கிறதுனா என்ன, நன்றி கொள்றதுனா என்ன அப்படின்னா, ஒருத்தர் நமக்கு செய்த உதவியை சிறிது காலத்தில் மறந்து விடுவது அப்படின்றது நன்றி மறப்பது. இது சுலபமா நாம செய்கிறோம். இப்போ நம்ம குடும்பத்துக்குள்ளேயே எடுத்துக்கோங்களேன், ஏதோ ஒரு இக்கட்டான சூழல், ஒரு பையனுக்கு கல்யாணம் வச்சிருக்கிறோம், பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கிறோம், யார்கிட்ட போய் காசு வாங்குறதுன்னு ரொம்ப யோசனை. திடீர்னு ஒரு நண்பர் வந்தாரு, இந்த பாருப்பா ரொம்ப கஷ்டமா இருக்குதுப்பா, காசு எங்கெங்கயோ தேடி பார்த்தேன், ஏதோ பண்ணி பார்த்தேன்ப்பா, பொண்ணு கல்யாணத்துக்கு ஒன்றும் சரியா வரலப்பா, உங்ககிட்ட ஏதாவது இருந்தா. இல்லையேப்பா, நான் இப்பதான் ஒரு 5 லட்சம் ரூபா வச்சுதான் இருந்தேன், ஆனா கொண்டு போய் டெபாசிட்ல போட்டனேப்பா, 3 வருஷம் எடுக்க முடியாதுன்னு சொன்னாங்களேப்பா, 6 மாசம் ஆச்சு. இல்லப்பா, நான் ஏதோ வட்டியோட சேர்த்தாவது கொடுத்துட்றேன், எப்படியாவது கொஞ்சம் பார்த்து கொடுன்னா. சரிப்பா, நானும் 2 பொண்ணு வச்சிருக்கேன், சரி எனக்கும் அந்த நிலைமை நல்லா புரியுது, சரி வா அப்படின்னு இந்த நண்பனுக்காக தான் போட்டு வச்சிருந்த டெபாசிட்டை உடைச்சு, அல்ல லாபம் வரலனாலும் பரவாயில்லைன்னா அந்த காசு எடுத்து இவருக்கு கொடுத்து கல்யாணத்தை நடத்திட்டார். இவர் கல்யாணம் ஜாம்னு பிரமாதமா நடத்தி முடிச்சிட்டார். சரியா, இவர் செய்தது எவ்வளோ பெரிய உதவி, அதுக்கு இவர் எவ்வளவு நன்றியா இருக்கணும். அப்புறம் அன்னைக்கு ஒரு நாள் அவர் வரும்போது, அவர்கிட்ட பேசும்போது, என்னப்பா எல்லா நண்பர்களும் இருக்கிற போது அவரை பத்தி சொல்லணும்ல, இவர் ஒரு 5 லட்சம் ரூபா கொடுத்தாருப்பா, பிரமாதமா பொண்ணு கல்யாணம் நடத்தணும் அப்படின்னு. அவர் இன்னொருத்தர் கேட்கிறாரு, எல்லாம் ஆமாமா எல்லாரும் கொடுத்தாங்க, எல்லாரும் வச்சாங்க, எல்லாரும் செஞ்சாங்க. அப்போ அவனுக்கு இன்னொரு நண்பன் இருந்து கேட்பான், என்னையா 5 லட்சம் ரூபாய் நீ எடுத்து அன்னைக்கு சொல்லையா கொடுத்தியா, சொல்ல மாட்டேங்கிறானே. இல்ல மறந்துருப்பார், பரவாயில்ல விடுங்க. இது நன்றி மறப்பது. செஞ்ச நன்றிய, நண்பன் செய்த நன்றியை அவர் மறந்துட்டார், நன்றி மறப்பது. சரி பரவாயில்ல விட்டுருவோம். வள்ளுவர் இதை கூட மன்னிச்சுட்டார். எதை மன்னிக்க மாட்டேன் அப்படின்னு நமக்கு தெளிவா எழுதியிருக்கிறார் பாருங்க. இப்போ இவர் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சுட்டார். யாரு, இந்த 5 லட்சம் ரூபாய் எடுத்து உடைச்சு கொடுத்தாரு பாருங்க. பரவாயில்ல போகுது அப்படின்னு சொல்லி, வட்டி போனாலும் பரவாயில்ல கல்யாணம் நடக்கணும்னு உதவி பண்ணாரு பாருங்க. அவர் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சுட்டார். இப்ப திரும்ப அவர்கிட்ட போய், அப்பா இந்த மாதிரி நான் என் பொண்ணு கல்யாணம் வச்சுட்டேன், நீ எப்படியாவது எனக்கு இந்த ஒரு 4-5 மாசத்துல பார்த்து ஏதோ இந்த 5 லட்சம் ரூபாயை கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்தது இவரு. ஆனா என்ன பண்றது, வேற வழி இல்ல, தலையெழுத்து. ரொம்ப இறங்கி ரொம்ப அன்போட கேக்குறார், நண்பன் தானே அப்படின்னு. அதுக்கு அவர் என்ன சொல்லணும், அப்பா நான் கொடுத்துட்றேன்ப்பா, வச்சுறேன்ப்பா, நீ எனக்கு ஒரு நேரமா பார்த்து உதவி பண்ண, நான் உனக்கு இல்லைன்னா சொல்ல முடியும், நான் அதெல்லாம் இப்ப கொஞ்சம் பரவாயில்ல சமாளிக்கிற நிலைமையில இருக்கேன், நான் கொடுக்குறேன்னு சொல்றது மனுஷனா? பார்க்கலாம் ஏதோ அன்னைக்கு நீ கொடுத்த, அதுக்குள்ள வந்து திருப்பி இப்படி கேட்டுட்டே இருந்தீங்கன்னா என்ன பண்றது? எல்லாம் வரும்போது தான் வரும், கொடுக்கும்போது தான் கொடுக்க முடியும், சும்மா வந்து தொல்லை பண்ணாத, வேற எங்கேயாவது போய் பார்த்துக்கோ அப்படின்னு அவன் சொல்லுவான்னா அவனை யாரு அறம் கூட மன்னிக்காது, எதுவுமே அவனை மன்னிக்காது அட்னர். அப்போ நன்றி கொள்ளுவது அப்படின்னு ஒண்ணு இருக்கு பாருங்க, இதுதான் நன்றி கொள்ளுதல். இப்போ வள்ளுவர் நமக்கு தெளிவா சொல்லுகிறார், நன்றி மறக்க கூடாது, அதை விட கொடுமை நன்றி கொள்ளுதல் என்பது கூடாது. அந்த நன்றி கொள்ளாமல் ஒருவன் வாழ பழகி கொண்டானே ஆனால்தான் அவன் மனிதனாக வாழ்கிறான் என்று அர்த்தம். அந்த மனித வாழ்க்கையை நாமும் பெற்று இன்பமாக வாழலாம். நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டா நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டா உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகற்கு
இன்னன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டா இன்னன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டா உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகற்கு உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகற்கு இன்னன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டா உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகற்கு உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. குறள் பரதம் இணைந்து வழங்குபவர்கள் காளிமார்க் பவன்டோ, திலகராஜ் டெக்ஸ்டைல்ஸ், சிவகாசி. அதிகாரம் இல்வாழ்க்கை. குறள் எண் 45. அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை, பண்பும் பயனும் அது. அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை, பண்பும் பயனும் அது. அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை, பண்பும் பயனும் அது. வாழ்வது எல்லாம் வாழ்க்கையாகிவிடுமா என்று சொன்னால் கிடையாது. வாழக்கூடிய வாழ்க்கையை மிக சரியானதாக இன்பமானதாக வாழ வேண்டும் என்றால் அதற்கு மிக உரித்தான ஒன்று உண்டு என்றால் அது அன்பு. அன்பும் அறனும் உடைத்தாயின் என்று சொல்லுகிறார் வள்ளுவ பெருந்தகை. அரண் அப்படிங்கிறது நாம் வாழக்கூடிய வாழ்க்கைக்காக வகுத்து கொள்ளுகின்ற அரண் அப்படின்னு வச்சுக்கலாம். அது காவலாகவும் நமக்கு அமையும். எது? அன்பு. அன்பு என்பது யாருக்கு காவலாக அமைகிறது என்றால் உலகத்திற்கு காவல், நமக்கு காவல், நம்மை சார்ந்து வாழ்பவருக்கு அது ஒரு காவலாக அமைகிறது. இவ்வுலகில் அன்பினால் எதையும் காத்து கொள்ள முடியும். ஒருவரிடத்தில் அதிகாரமாய் நாம் காத்துக்கொள்வதை விட அன்பினால் காத்துக்கொள்வது என்பது மிக 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 சுலபமான ஒன்று. நீங்க குழந்தையவே எடுத்துக்கோங்க. ஒரு குழந்தைகிட்ட போய் அதிகாரத்தோடு இங்க பார் நீ இதை இப்படிதான் செய்யணும் அப்படின்னா அந்த குழந்தை அதை கேட்குமா? கேட்காது. அந்த குழந்தை இடத்துல ரொம்ப அன்போடு அதை ரொம்ப பாசத்தோடும் கனிவோடும் அந்த குழந்தைகிட்ட பாப்பா நீ நல்ல பிள்ளை இல்லை, இதை இப்படிதான் வச்சுக்கணும், இதை இப்படிதான் செய்யணும்னா அந்த குழந்தை கொஞ்சம் யோசிக்கும். ஓஹோ நம்ம இதை இப்படிதான் வச்சுக்கணும் போல இருக்கே, அதுதான் நமக்கு இந்த அத்தை அப்படி சொல்றாங்க, பாட்டி அப்படி சொல்றாங்க, அம்மா நமக்கு அப்படி சொல்றாங்க என்று அந்த குழந்தைகள் அன்பிற்கு அடங்குவது போல இவ்வுலகத்தில் எல்லோரையும் நாம் அடக்கி வைத்துக் கொள்ளுவதற்கு அன்பு என்பது நமக்கு ஒரு அரணாக அமைகிறது. அதனால்தான் அறவழி என்று சொல்லக்கூடிய அந்த வழி என்பது அன்பினால் ஆன வழி. அறவழி அப்படின்னு நாம சொல்கின்றோம். தர்மத்தினுடைய வழி என்று எடுத்துக்கொள்ளலாம். இது எதால் ஆக்கப்பட்டது அப்படின்னா அன்பினால் ஆக்கப்பட்டது. அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை. இல்வாழ்க்கை என்று சொல்லக்கூடியது ஒரு தலைவனும் தலைவியும் துவங்கக்கூடிய வாழ்க்கை. இல்லறம் அப்படின்னு நாம சொல்றோம் இல்லைங்களா, அந்த இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. அந்த இல்வாழ்க்கைக்கு என்று ஒரு பண்பு இருக்கின்றது. ஒரு கணவன் என்றால் இப்படித்தான் வாழ வேண்டும், ஒரு மனைவி என்றால் இப்படித்தான் வாழ வேண்டும் என்கின்ற ஒரு நலனை நாம் வகுத்து வைத்திருக்கின்றோம். கணவனும் மனைவியும் ஒன்றையே சிந்தித்து ஒன்றையே செயல்பட்டு வாழ வேண்டும்னு நாம சொல்றோம். கணவனும் மனைவியும் ஒன்றையே சிந்தித்து வாழுதல் என்பது இல்லறத்தினுடைய மிக மிக அவசியமான ஒன்று. கணவன் ஒன்று சிந்திக்க, மனைவி ஒன்று சிந்திக்க, அப்புறம் குடும்பம் அது ஒரு பக்கம், அப்படி இப்படின்னு ஆளுக்கு ஒரு பக்கம் சிந்திச்சிட்டு இருப்போம். இல்ல, இருவரும் ஒன்றையே சிந்தித்து ஒரே மித்த கருத்தோடு அவர்கள் வாழ வேண்டும் என்பதுதான் அந்த இல்லறத்தினுடைய பண்பாகவும் இருக்கிறது. அந்த பண்பே அவர்களுக்கு நற்பயனை பெற்றுத் தருவதாகவும் அமைந்திருக்கிறது. ஆக ஒரு இல்லறத்தினுடைய அடிப்படையில் நுழைபவர்களுக்கு எது தேவை என்பதை இந்த குறள் மூலமாக வள்ளுவர் மிக தெளிவாக நமக்கு எடுத்துரைக்கிறார்.
இந்த வார பரிசுக்கான கேள்வி, குறள் எண் 45 எந்த அதிகாரத்தில் இடம்பெற்றுள்ளது? உங்கள் பதில்களை உங்களுடைய முழு முகவரியுடன் வாட்ஸ்அப் செய்ய வேண்டிய எண் 9965524292. பரிசுகளை வழங்குபவர்கள் மசாலா பொடிகளின் கிஃப்ட் ஹேம்பர்ஸ் 3 நபர்களுக்கு பரிசாக வழங்குபவர்கள் தில்லைஸ் மசாலா. 3 ஸ்டெப்ஸில் ஜாலியா ஈஸியா சமைக்கலாம். மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது திருமுருக வள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கையர்க்கரசி. நன்றி, வணக்கம்.